எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு சாரி ஃபோல்டிங் வீடியோ தாங்க. சாரி ஃபோல்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இந்த சாரி ஃபோல்டிங்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் நெறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோட பார்லர்ல நான் கட்டுற மாதிரி சாரி டிராப்பிங் நீங்க பெர்ஃபெக்ட்டா கட்ட முடியும். ஏன்னா இது வந்து சில்க் சாரி கொஞ்சம் நல்லா தடிமமான சாரி தான். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கட்டும்போது ரொம்ப அழகா ஈஸியா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப வந்து நான் அந்த முந்தானி இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு எடுத்துட்டு ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப இந்த சாரி கட்டுறவங்க வந்து ஓரளவுக்கு மீடியம் உடம்பு தாங்க இருக்கும் அவங்களுக்கு. அதனால நான் இப்போ ஒரு 10 ஃப்ளீட்ஸ் இருக்க மாதிரி நான் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். இந்த ஃபோல்டிங் சாரி வந்து அவங்களே தான் கட்ட போறாங்க. அதனால நான் வந்து ரொம்ப நான் நெறைய ஃப்ளீட்ஸ் எடுக்கல. அவங்களுக்கு எப்படி கட்டுற கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த அளவு மட்டும் தான் நான் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த லாஸ்ட் மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இப்ப நான் எடுத்திருக்கேன்ல, நமக்கு இந்த சைடுல வர ஃபர்ஸ்ட் மடிப்புன்னு வச்சுக்கோங்களேன், மேலே தெரியிற மாரி மடிப்பு. அது வந்து நம்ம ஒரு அளவு வச்சுட்டு, அந்த அளவுல எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க, நான் ஃப்ளீட்ஸ் எடுத்தேன்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. எடுத்தத இந்த மாதிரி அழகா பின் பண்ணிட்டு, நம்ம ஒரு கிளிப் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 9ல இருந்து 10 ஃப்ளீட்ஸ் எடுத்திருப்பேன் நான் இதுல. ஏன்னா நான் ரொம்ப குட்டி குட்டியா மடிப்பு எடுத்தாலும், இப்ப சாரிக்கு நான் கட்டி விடுற மாரி இருக்கு, இல்ல பிரைடல் சாரின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்களே கட்டும்போது நம்ம ஓரளவு மடிப்பெடுத்து ஃபோல்டு பண்ணும்போது சரியா வரும். நீங்களே இப்போ ஃபோல்டு பண்ணி கட்டிக்கிறீங்கன்னா, இந்த மாரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவே ரொம்ப நீட்டா இருக்குங்க சாரி. பாருங்க, இந்த மாரி இது வந்து முந்தானி சைடு. நம்ம அந்த பின்னாடி பக்கம் வரும்ல, அந்த முந்தானியில பின்னாடி பக்கம் வர சைடு. ஆனா இந்த சாரி உங்களுக்கு நான் ப்ரீப்ளேட் பண்ணும்போதே தெரியும், நல்ல திக்கான சாரி. அதனால ஒரு வாட்டி அயர்ன் பண்ணாலாம் அது கரெக்ட்டா நிக்கிறதில்ல. அதனால நானு நெறைய டைம் அயர்ன் பண்றேங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மேல ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டு, திருப்பி போட்டு ஒரு டைம் அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அயர்ன் பண்ணா தான் அந்த ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாவே நிக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க பின்னெல்லாம் கழட்டுனதுக்கப்புறம் அங்கங்க கலஞ்சு போற மாரி இருக்கும். நெறைய பேர் பேக் சைடு அயர்ன் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பேக் சைடு அயர்ன் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சாரி வந்து அவ்வளோ ஃபிட்டா அழகா நிக்கும். இப்ப நான் ஒரு பார்ட் மட்டும் ஒரு பின் பண்ணி அயர்ன் பண்ணிட்டேன். திரும்ப வந்து நான் மறுபடியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த சாரி கட்டுறவங்களோட அளவு எடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த பின் வரைக்கும் நான் இப்ப முந்தானி பேக் சைடு விடுறத வந்து அயர்ன் பண்ணிட்டுருக்கேன். அளவு வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோல போய் பாருங்க. அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பேன் நானு. என்னோட சேனல்ல இருக்கு அந்த வீடியோ, போய் பாருங்க. இப்பயுமே நான் அந்த முந்தானி சைடுல இருக்கிற ஃப்ளீட்ஸ் தாங்க எடுத்துட்டு இருக்கேன். நீங்க அழகா கரெக்ட்டா எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு, பின் பண்ணிட்டு அயர்ன் பண்ணணும். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடா வச்சிருக்கேங்க. நான் பொறுமையா பண்ணிட்டுருக்கேன். அதே மாரி அயர்ன் பாக்ஸ் ஹீட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அயர்ன் பண்ணுங்க. ஏன்னா சாரிக்கு சாரி அது வந்து ஹீட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்ப அவங்க முந்தானியோட அளவு இன்னுமே லென்த் இருக்குங்க. அதனால பாருங்க, நாங்க ஒரு பின் பண்ணி கொஞ்சம் அயர்ன் பண்ணிட்டு, திரும்ப நான் எடுத்து அயர்ன் பண்றேன். உங்களுக்கு அயர்னிங் டேபிள் தான் வேணும்லாம் இல்லைங்க. நீங்க வந்து நார்மலாவே பெட்லயோ, நம்ம வீட்ல இருக்க டேபிள்லயோ பண்ணலாம். என்கிட்ட அயர்னிங் டேபிள் இருக்கனால நான் அயர்னிங் டேபிள்ல பண்றேன். உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க நார்மல் டேபிள்ல பண்ணலாம். நானே முன்னாடியெல்லாம் வந்து சாரி ப்ரீ பிளேட்டிங் வந்து நானு ஃபேஷியல் பெட்ல தான் பண்ணுவேன். இப்பதான் சரி ஓகேன்னு டேபிள் வாங்கி இப்ப நான் தனியா பண்ணிட்டுருக்கேன். அதனால நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கோ அத வச்சு ஈஸியா நம்ம பண்ணிக்கலாங்க. இதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப நான் அந்த முந்தானி சைடு ஃபுல்லா அந்த லென்த் முடிச்சுட்டேன். அங்க ஒரு நான் அந்த அடையாளமா தெரியறதுக்காக ஒரு பின் போட்டு வச்சிருந்தேன். அந்த பின் வரைக்கும் நான் முந்தானி அளவு எடுத்துட்டு ஃபுல்லா அயர்ன் பண்ணி பின் பண்ணிட்டேங்க. இப்ப கிளிப் பண்ணிட்டு, இது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம அந்த ஜஸ்ட் கிட்ட வர இடம். அது வந்து நம்ம சாரி ஃபோல்டு யாருக்கு பண்ணி தரோம், அவங்க வந்து எவ்வளோ உடம்பு இருக்கு, அத பொறுத்து அந்த டிஃப்ரெண்ட் ஆகுங்க. இப்ப பாருங்க, நான் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாரி ஃப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் நீங்க கட்டும்போது ரொம்ப சைடும் அடிக்காது. அதே மாதிரி நெறைய கவர் ஆகி வராது. அழகா நம்மளோட ஜஸ்ட்ல வந்து அந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் மட்டும் அழகா உட்காரும். பாருங்க, இந்த மாரி தான் அயர்ன் பண்ணணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்குங்க. நான் இத உங்களுக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி சாரி கட்டும்போது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அழகா வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க, அந்த நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்தாச்சு அயர்ன் பண்ணி. அப்புறம் இது வந்து அந்த சுத்தி வர இடம் பேக் சைடு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக் சைடு வந்து அயர்ன் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ஃபுல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ்க்கு ஒரு அடையாளமா உங்களுக்கு அளவுக்காக ஒரு பின் போட்டு வச்சிருப்பேன். நான் சொன்ன மாரி அது முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். புரியலன்னா, அந்த பின் வரைக்கும் நான் வந்து இந்த மடிப்ப அழகா எடுத்துட்டு போயி, நான் திரும்ப சும்மா அப்படி தள்ளி தள்ளி வச்சு ஒரு அயர்ன் பண்றேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது எல்லாமே அந்த பேக் சைடுல வர லைனா வர்ற சாரீங்க இது.
நமக்கு பின்னாடி பக்கம். ஆனா இத ஃபுல்லா நீங்க அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா, கட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இது அந்த பக்கம், இந்த பக்கம் இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல. ஆனா ரொம்ப தூக்கிட்டு இருக்காது உங்களுக்கு இந்த மாரி சாரீஸ்லாம். ஏன்னா, இந்த மாரி சாரி கட்டினாலே குண்டா தெரிவோம் நம்ம. நெறைய பேர் சாரி கட்டினாலும், இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு இருக்க மாரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இதான் காரணம். இப்படி அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கட்டும்போது அந்த இடம்லாம் படிஞ்சு நிக்கும். அழகா இருக்கும். அதனால தாங்க இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சாரி சூப்பரா கட்டலாம் நீங்களும். இப்போ வந்து நான் சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து மெஷர்மென்ட் எடுத்து ஒரு பின் பண்ணி வச்சிருந்தேன். அதுலேருந்து நான் சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். சென்டர் ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ஒரு ரொம்ப பெருசாவும் எடுக்காம, ரொம்ப சின்னதாவும் எடுக்காம, மீடியம் சைஸ்ல நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். சென்டர் ஃப்ளீட்ஸ் பாருங்க, அந்த பின் அங்க இருக்கு பார்த்தீங்களா? அந்த பின்னோட அளவு தான் நமக்கு. அந்த பின்னோட அளவு வரைக்கும் அந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் நான் எடுத்துட்டு, ஃபுல்லா எல்லாத்தையுமே அழகா அரேஞ்ச் பண்றேன். அரேஞ்ச் பண்ணி அங்க ஒரு பின் போட்டுக்கணும். சின்ன சின்ன விஷயம் தாங்க. அது எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்ப அழகா ஒரு சாரி எடுப்பீங்க. அந்த பேக் சைடு இருக்கு இல்லைங்களா? நம்ம முன்னாடி பின் பண்ணியிருப்போம் அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து. அந்த சைடுமே அத நல்லா கரெக்ட்டா புடிச்சிட்டு, உங்களுக்கு கரெக்ட்டா அத ஹேண்டில் பண்ண முடியலன்னா, அங்க கூட ஒரு பின் போட்டுக்கோங்க. நான் இப்ப கிளிப் போட்டேன். கிளிப் போட்டு சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து நீங்க நல்லா உள்ள கை விட்டுட்டு, நல்லா அப்படி நீவி விட்டு அழகா எடுக்கணும் சென்டர் ஃப்ளீட்ஸு. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் நீட்டா வரும். சாரி கட்டும்போதுமே சூப்பரா இருக்கும். நான் இப்ப இந்த சாரி விரிச்சு போட்டிருந்தாலும் அந்த லைன் தெரியுது பாருங்களேன் சாரியில. இந்த லைன் இருந்துச்சுனாலே உங்களுக்கு நீட்டா வருங்க பேக் சைடு. அதுக்கப்புறம் அந்த கீழ நமக்கு நல்ல மடிப்பு கெட்டியா இருக்கு. அதனால நான் அத ஒரு வாட்டி நல்லா அயர்ன் பண்றேன். அயர்ன் பண்ணிட்டு பேக் சைடு ஒரு பின் போட்டுக்கிறேன் பாருங்க. இப்படி போட்டுட்டு நீங்க அயர்ன் பண்ணும்போது இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் விரிச்சு விட்ட மாரி நான் ஒரு பின் பண்ண போறேன் இந்த இடத்துல. ஃபுல்லா இத அயர்ன் பண்ணிட்டு, நான் ரொம்ப பெருசா விரிச்சு விடல. ஏன்னா சாரி எப்பயுமே ஓனா இன்னொருத்தவங்க கட்டிக்க போறாங்க. அதனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாரி தான் நம்ம ப்ரீ பிளேட் பண்ணி தரணும். அதனால இது ரொம்ப அகலமா நான் விரிச்சு விடாம ஓரளவுக்கு நார்மலா ஒரு 2 இன்ச்சஸ் அந்த மாரி 2 to 3 இன்ச்சஸ் அகலமா வச்சுட்டு, அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பாருங்க அந்த மாரி பின் பண்ணிட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். பார்லர் சம்பந்தமா நெறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்குங்க. நீங்க பாருங்க, நெறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பியூட்டிஷியனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வீட்லயே சர்வீஸ் பண்றீங்க, வீட்லயே இல்ல நீங்க நீங்க ஓனா ஏதாவது பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி என்ன பண்ணாலுமே என்னோட வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் நல்லா நீட்டா அயர்ன் பண்ணிட்டேன். ஸ்டீம் அயர்னிங்னால கொஞ்சம் ஸ்டீம் வர மாதிரி நான் கொஞ்சம் ஸ்டீம் எல்லாம் போட்டுட்டு நல்லா நீட்டா அயர்ன் பண்ணிட்டேன் அந்த இடம். அப்பதான் நல்லா படிஞ்சு நீட்டா நிக்கும் அது கட்டும்போது. இல்லைன்னா இந்த சாரி வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கு. மடமடன்னு. அதனால கட்டுற கஷ்டமா இருக்கும். இப்ப நான் அத அப்படியே திருப்பி போட்டுட்டேங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அப்படியே திருப்பி போட்டுட்டு பேக் சைடு நான் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டேன். பேக் சைடு அயர்ன் பண்ணீங்கன்னா தான் சென்டர் ஃபிட்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நிக்குங்க. பாருங்க நான் அப்புறம் அப்படியே மடிக்கிறேன். மடிக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்ல வந்து நம்ம சாரி எந்த அளவு வேணும், அந்த அளவ பார்த்துட்டு நீங்க மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற மாரி ஏதாவது சாரி ப்ரீ பிளேட்டிங் வேணும், இன்னும் ஏதாவது தெளிவா புரியணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேங்க. சாரி திருப்பிட்டேன் இல்லையா, அந்த முந்தானி சைடு அந்த பக்கமா வந்துருச்சு என் பக்கம். அப்ப அத எடுத்து நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. இந்த மாரி மடிச்சுட்டு, அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டர் ஃப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு, அத மடிக்கிற அளவு அந்த பேக் சைடு விட்டுட்டு, பாருங்க நம்ம இந்த பக்கம் மடிச்சு போற அளவு விட்டுட்டு, அந்த சென்டர் ஃப்ளீட்ஸ நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு, கொஞ்சம் சின்னதா மடிச்சுட்டு, நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம். முன்னாடி இந்த இடத்த நம்ம அயர்ன் பண்ணிட்டோம். அதனால அது எதுவும் கலையாது. பாருங்க நான் எப்படி மடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா? அழகா ஒரு பாக்ஸ் மாரி வந்துரும். மடிச்சுட்டு நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து மேல போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே எவ்வளோ நீட்டா வந்திருக்கு சாரின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சாரி நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. இப்ப பார்க்குறீங்க. 2க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியும். அவ்வளோ அழகா படிஞ்சு மடிப்பெல்லாம் சூப்பரா நிக்குங்க. இந்த மாரி மடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க எடுத்து தாராளமா அழகா கட்டிக்கலாம். இல்ல நீங்க சாரி ப்ரீ பிளேட்டிங் பண்ணி யாருக்காச்சும் குடுக்குறீங்கன்னா கூட இந்த மாரி அழகா குடுக்கலாம். நான் சும்மா அந்த முந்தானி சைடு மட்டும் மடிச்சுட்டு ஒரு 2 பின் மட்டும் போட்டுக்கிறேன். பின் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, சும்மா அந்த இடத்துக்கு அந்த இடம் நான் கரெக்டா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்க ஒரு பின் குத்தி வைக்கிறேன். அது உங்க இஷ்டம் தான். நீங்க அத பேக் சைடு கூட மடிச்சு வைக்கலாம். இப்படிதான் பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம இந்த மாரி நீட்டா ஒரு பெர்ஃபெக்ட்டா பண்ணும்போது ரொம்ப அழகா வரும். நீங்க பார்க்கும்போதே தெரியும் சாரி ஃபோல்டிங் எவ்வளோ அழகா சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நான் நெறைய சாரி ஃபோல்டிங்கா இருக்கட்டும், பாக்ஸ் ஃபோல்டிங்கா இருக்கட்டும், மேக்கப் வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல்ல போட்டே தாங்க இருப்பேன். சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோல உங்கள மீட் பண்றேங்க. வணக்கம்.